என் செல்ல குழந்தையே, எதற்கெல்லாமோ யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்ற என் குழந்தை, இன்று இந்த பஞ்சமியின் விடியலில் உன் தாயானவள் எனக்காக ஒரு 3 நிமிடம் நீ ஒதுக்கிவிட்டாயானால் நிச்சயமாக உன் தாயானவளினுடைய அன்பு இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நீ பெற்றுவிடுவாய். என் குழந்தையை, நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். அதற்கு மேல் அது உன்னுடைய இஷ்டம். இந்த 3 நிமிடம் எந்த 3 நிமிடம் என்பதனையும் நான் உனக்கு சொல்ல வேண்டும். என் குழந்தையை, நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நான் உனக்கு சொல்வேன், நான் சொல்ல வந்த விஷயம் எங்கே இருக்கிறது என்று. என் குழந்தையே, சில நேரங்களில் நாம் நமக்காக மாறுகின்ற நேரம், இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்காக கொடுக்கின்ற நேரம், எந்த நேரம் என்று மட்டும்தான் நமக்கு தெரியவில்லை. எல்லாமும் நமக்கு கிடைக்கிறது என்பது என் பிள்ளைக்கு புரிகிறது. ஆனால் என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்பதுதான் புரியவில்லை. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த நேரமும் காலமும் உனக்காக வேண்டி எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் நேரம். இனி எந்த நாளிலும் என் பிள்ளை, நீ எதையுமே கைவிட்டு விடாதே. வராகி பஞ்சமியில் உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து உன் முன்னால் நிற்கிறேன். இந்த நாளில் என் பிள்ளையினுடைய ஆசைகள் பல நிச்சயமாக நடந்தே தீர வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக என் பிள்ளையின் மனதில் இருக்கும் சில எண்ணங்கள் முடிவுக்கு வர வேண்டும். நாம் ஆசைப்படுவது நியாயம்தானா? நம்முடைய விருப்பங்கள் நியாயம்தானா? நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் சரிதானா? நாம் கேட்பது போல எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கிறதா? என்ன எண்ணங்கள் நம்மோடு தொடர்ந்து வருகிறது? எந்த விஷயங்கள் நம்மை தேடி வருகிறது? எதனால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ தொலைத்தது போதும். இனி தொலைக்கக்கூடாத விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. நீ எந்த ஒரு விஷயத்தை கைபிடித்து அழைத்து வருகிறாயோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு கை தூக்கிவிடும் என்பதனையும் மறக்காதே. நல்ல நேரம் என்னவென்று நான் உனக்கு சொல்ல இனி எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய். காரணம் இல்லாமல் எதையும் யோசித்து வருந்தாதே. உனக்கு நான் சொல்வது எல்லாமும் இனி முன்னின்று உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். என் பிள்ளையின் வாழ்க்கை எதுவென்று என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்லும் வார்த்தைகளோடு இனி உனக்கான தேவைகளோடு ஒவ்வொன்றும் உன்னை நிம்மதியாக தொடரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த நொடி முதல் நான் உன்னிடத்தில் என்னவாக நிற்கிறேன் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். காரணம் இல்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து விடவில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி எப்பொழுதும் நீ வருந்தாதே. உனக்காக நான் இருக்கும் பொழுதும், உனக்காக நான் வருகின்ற பொழுதும், நீ உன்னை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டும் உனக்கான நம்பிக்கையை என்னிடமிருந்தும் உணர்ந்து கொண்டும் நீ ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நம் மனதில் தோன்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் சரிவர ஒவ்வொரு முறையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக என்னவென்று அடையாளம் கண்டுவிட வேண்டும். வாழ்க்கை கொடுக்கின்ற இந்த வாய்ப்புகளை நாம் எப்பொழுதும் நம்முடையதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்குரிய ஒரு தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்றால் அந்த தேடலுக்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். நம் முன்னால் நிற்கும் தெய்வத்திற்கு நிச்சயமாக நாம் உரிய மதிப்பையும் கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலும் நாம் நமக்கு என்று சுயநலமாக இருந்து விடாமல் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்மால் முடிந்த வரையிலும்
நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இந்த காலம் முதல், இனி உன்னோடு நான் சொல்லும் நேரம் முதல், உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையையும் நாம் நம்முடையதாக மாற்ற வேண்டும். எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நாம் யோசித்த விஷயங்களோடு நமக்கான தேவைகளை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு கையில் கிடைத்த சில விஷயங்கள் காணாமல் போயிருக்கலாம். உன் கையில் கிடைத்தது பொக்கிஷம் என்று தெரியாமல் நீ விட்டிருக்கலாம். சரி, அப்பொழுதெல்லாமும் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் இப்பொழுது என் பிள்ளை நீ நினைக்கின்ற விஷயம், இப்பொழுது என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ தொலைத்ததை எல்லாமுமே உனக்கு திருப்பி கொடுக்கும். நம் கையில் இருப்பது வரம், அது நம்முடைய பொக்கிஷம், அது என்னவாகவே இருந்தாலும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். முட்டி மோதி போராடாமல் கிடைக்கின்ற விஷயங்களை இன்று பிள்ளைகள் நிச்சயமாகவே கவனத்தில் கொள்வதில்லை. ஆனால் அப்படி வைத்திருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் கையில் கிடைக்கின்ற விஷயங்கள் என்னவாகவும் இருந்தாலுமே அதன் மீது அது என்ன என்று நமக்கு தெரிந்த பிறகும் கூட, அது கஷ்டப்பட்டு கிடைத்த பிறகும் கூட, நம்முடைய தேவைகள் முடிந்தவுடன் அதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் இனியாவது நம் கைகளில் வந்து சேர்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையுமே பத்திரமாக என் பிள்ளை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரம், எந்த நிலை, நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதனை எல்லாமும் புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கை உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன்னோடு உடனிருந்து உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இனிமேலும் என் பிள்ளைக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது நீயே உணர்ந்து கொள்வாய். நிச்சயமாக நாம் சரியாகத்தான் நடக்கிறோம் என்று. என்னை மீறி, என் வார்த்தைகளை மீறி, என் பேச்சை மீறி என் பிள்ளை ஒருபோதும் எங்கும் சென்றுவிட மாட்டாயல்லவா? அது போதும். நீயாக இருந்தாலே போதும். எனக்கு வேறெதுவும் தேவையில்லை. உன்னுடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளினாலும் நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து விட்டாலே அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று நீ என்ன நினைத்திருந்தாலும், நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று நீ எதை பற்றி யோசித்திருந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அவை அத்தனையும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ உணர்ந்து வாழத் தொடங்கி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணத்தோடு தான் உனக்காக சில விஷயங்கள் நடக்கிறது எனும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இதையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எந்த நாளிலும் என் பிள்ளைக்கான தேவைகள் எல்லாமும் இனி என் பிள்ளையினுடைய சூழ்நிலையை நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து காட்டும் அல்லவா? எதிலும் உனக்குள் தோன்றுகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் சரியாக நிலைத்திருக்க செய்யும் அல்லவா? எதையுமே எண்ணி எண்ணி என் பிள்ளை இனி வருத்தம் கொள்ளாதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த விஷயங்கள் இனி எந்த நாளிலும் உன்னை நம்பிக்கைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும்
என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டியும் நல்லதை செயல்படுத்த வேண்டியும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி முழுக்க முழுக்க உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனையும் மறக்காது. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ மறக்காது. என் பிள்ளையை எப்பொழுதும் நம்மை அழிக்கவும் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கவும் இங்கு பலரும் இருக்கலாம். ஆனால் நம் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு இருந்துவிட்டால் போதும். நம் மீது உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் ஒரு நம்பிக்கையான உறவு நம்மோடு இருந்து விட்டால் போதும். வேறு எதையும் இங்கு நாம் பெரிதாக தேடி விடுவதில்லை. வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பெரிதாக நாம் ஏக்கப்படுவதில்லை. இருக்கின்ற காலம் நம்மோடு இருக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் நமக்கு நம்பிக்கையாக இருந்து விட்டால் போதும் என்ற எண்ணம்தான் என் பிள்ளைக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. நல்லதை செய்ய வேண்டி நல்லதை விரும்ப வேண்டி உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகி சொல்லும் காரணங்கள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு நீ உனக்காக வாழ துணிந்து விட்டாலே அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாமும் ஒருபோதும் நீ விட்டு விடாமல் இருக்க வேண்டும். உனக்குள்ளேயே நின்று நான் உன்னோடு பேசுவது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்துவது என்று எல்லாவற்றிலுமே பல மாற்றங்கள் தெரிய தொடங்கி இருக்கிறது. என் குழந்தையே, நீயாக வாழ கற்றுக்கொண்டதுதான் அத்தனைக்கும் காரணம். சரி, இப்பொழுது வருகின்ற இந்த 3 நிமிடம் உன் காதுகளை தீட்டிக்கொள். உன் மனதை ஒருநிலைப்படுத்து. உன் மனதை அமைதிப்படுத்தி கேள். எதையும் அதிகமாக யோசிக்க வேண்டாம். அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை மட்டும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதும் ஏது சொல்ல வந்திருக்கிறேன் என்பதும் உனக்கு இப்பொழுதே தெரிந்துவிடும். என் பிள்ளையை, நம்மை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நமக்கு நல்லது செய்வதாக எத்தனை உறவுகள் நம்மிடம் பேசி சென்றாலும் நமக்கானவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. எல்லோருக்குள்ளும் ஒரு சுயநலம் இருக்கிறது. எத்தனை தான் அன்போடு நாம் நடந்து கொண்டாலும் எவ்வளவுதான் அவர்களுக்காக நாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் நிச்சயமாக இந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், நாம் விரும்பக்கூடிய சில விஷயங்களை நமக்கு கிடைக்கக்கூடாது என்றுதான் இவர்கள் நினைக்கிறார்களே தவிர ஒருபோதும் நமக்கு எதையும் கிடைத்துவிட இவர்கள் எண்ணுவது கிடையாது. ஆக மொத்தத்தில் எவ்வளவுதான் நம்மோடு இருந்தாலும் நமக்காக பழமை சென்றாலும் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களாக யாருமே இங்கு உன் கண்ணில் படவில்லை. அப்படி உன் நம்பிக்கையை காப்பாற்ற வந்ததுதான் உன் தாய் இந்த வராகி. நீ வணங்குகின்ற தெய்வங்கள் என்ற அத்தனை பேரும் எல்லோருமே உன்னை தேடி வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கான நேரத்தோடு எதையும் செய்துவிட வேண்டும் என்பதுதான், உனக்கான மாற்றத்தோடு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியான நேரம். அப்பொழுது என்றும் நீ புரிந்து கொள்ளாமல் தவிக்கும் நேரம் அந்த இடத்தில் நின்று உன்னை கை தூக்குவது உன் தாய் நான் என்பதனை மறக்காதே. ஆக மொத்தத்தில் அம்மா என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அளவோடு பழகு. உனக்காக எப்பொழுதும் அம்மா இருக்கிறேன் என்பதனைத்தான் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலும் நான் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் நினைத்தது போல நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். நாம் நினைத்தது போல உனக்கு ஒரு புரிதல் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும்.
நமக்காக நம் தெய்வம் இருக்கும் பொழுது என்ன பயம்? நமக்காக நம் தெய்வம் வந்துவிட்ட பிறகு நமக்கு என்ன பயம்? நிச்சயமாக சுற்றி இருப்பவர்களிடம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பழக வேண்டும். சொந்த பந்தங்களே இல்லாமலும் இருந்துவிட முடியாதல்லவா? ஆனால் அதற்காக எப்பொழுதும் சொந்தம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும். அந்த காலகட்டங்களில் உன் விருப்பங்கள் எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும். நீ எண்ணியது போல உனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ வேண்டும். எது நடந்தாலும் நீ நீயாக இருப்பதையும் நீ உணர வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசுவது இனி உனக்கு என்றும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் நான் சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரிவர புரிந்து கொள். வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் இப்பொழுது எல்லாமும் உன்னை சுற்றி பல நன்மைகளை தரும். உன்னை சுற்றி பல வெற்றிகளை குவிக்கும். வராகியினுடைய பார்வை முழுக்க முழுக்க உன் மீது விழுந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பஞ்சமி விடியலில் உன் தாயானவள் எங்கும் செல்லாமல் உன் வீடு தேடி வந்திருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நீ மீட்டெடுக்க வேண்டும். மற்றவர்களிடம் நீ எதிர்பார்க்கவில்லை என்றாலே, மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்போடும் நீ பழகவில்லை என்றாலே நீ வெற்றி பெற்று விட்டாய் என்றுதான் அர்த்தம். மற்றவர்கள் ஏமாற்றங்களை கொடுக்கும் பொழுதும், மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி நிற்கும் பொழுதும் அதை நீ கண்டு கொள்ளவில்லை என்றாலே நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம். இந்த வெற்றி நிச்சயமாக உனக்கு உறுதியான ஒன்றை கொடுக்கும். இந்த வெற்றி எப்பொழுதும் உனக்கு தெளிவான ஒன்றை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல மனநிலையோடு நீ எதையுமே எதிர்கொண்டு வாழத் தொடங்கிவிட்டாலே போதும். அடுத்தடுத்த நிகழ்வுகளினால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் நடத்தி கொண்டு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்த வகையிலும் என் பிள்ளைக்குள் கலக்கம் கிடையாது. நீ நீயாக வாழத் தொடங்கிவிட்டாய் என்ற அர்த்தத்தை தான் அது குறிக்கிறது. உனக்கான வெற்றியோடு இந்த வாழ்க்கையை பெறத் தொடங்கிவிட்டாய் என்பதைத்தான் அது குறிக்கிறது. உன்னோடு நான் இன்று பேசுவதும், உன்னை நான் நம்பிக்கையோடு தொடர்வதும், இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகளை எல்லாமும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசிய காரணங்கள் எல்லாமும் உனக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த இடத்திலும் உன் மனதை தளர விடாதே. எந்த சூழ்நிலையிலும் அன்போடு நீ பேசத் தொடங்கி விட்டாலே அது போதும். அன்போடும் அருளோடும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டி விட்டாலே அது போதும். நாம் யோசிப்பது போல நமக்கு ஒவ்வொன்றிலும் இனி சரியான உண்மைகளோடு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கவலைகளே வேண்டாம் என் பிள்ளைக்கு, கண்ணீரும் வேண்டாம். உன்னிடத்தில் நிற்கும் உண்மையான தெய்வம் இந்த வராகி. நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்கவும் வேண்டாம். நிம்மதியோடு இரு. உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரத்தில் இதையெல்லாமும் இனி உன்னை தொடரும் போது ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. எதிர்பாராத விஷயங்கள் கூட இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. நம்பிக்கையோடு அடி எடுத்து வை. ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கிடக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. இனி எந்த நாளும்
என் பிள்ளை ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கே என்று நடத்தி கொடுக்கப்படும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான வாழ்க்கையும் உனக்கு நிலையான வாய்ப்புகளும் என்றும் என்றென்றும் உன்னை உறுதிப்படுத்தி வாழ வைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ பழகு. எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை கண்டுகொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு எப்பொழுதும் என்னுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்கும்.